டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். இவருடைய டைரக்ஷனில் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன், ஆக்ட்ரஸ் ருக்மணி வசந்த் இவங்க 2 பேரோட நடிப்பில் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு படம் தான் மதராசி. இந்த படம் ரிலீஸ் ஆகி முழுசாக 2 நாள் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பற்றி அஃபிஷியல் ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளை நீங்கள் டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டிகோட் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த மதராசி படம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆனிச்சு. இந்த மதராசி படத்துக்கு அதிகபட்சமாக பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடச்சிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதனாலேயே இந்த மதராசி படத்தோட டே 1 கலெக்ஷன் எந்தளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கலெக்ஷன் ரிப்போர்ட்டை ரிலீஸும் பண்ணாங்க. ஆனால் ஓவரால் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணல. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் எந்தளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த மதராசி படம் அப்படிங்கிறது தமிழ்நாடு லெவலில் டே 1ல் 12.8 கோடி கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. இப்போது இந்த படம் 2வது நாளாக வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு போஸ்ட் மூலிமா நமக்கு கன்வே பண்ணியிருக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மதராசி படம் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக டே 2ல் 50 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயனோட முந்தைய படமான அமரன் இந்த படத்தோட கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது இந்த மதராசி படத்தோட டே 1 கலெக்ஷனும் சரி டே 2 கலெக்ஷனும் சரி கம்மி தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா அமரன் படம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் டேலேயே 42.3 கோடி ரூபா வேர்ல்டு வைடாக கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க இந்த மதராசி படம் அப்படிங்கிறது டே 2லேயே சேர்த்து 50 கோடி ரூபா தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அமரன் படத்தோட டே 1 வசூலோட மதராசி படத்தோட டே 1 வசூல் கம்மி தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ டே 1 வசூல் தான் கம்மியாகிருக்கு. இந்த அமரன் படத்தோட ஓவரால் வசூலை இந்த படம் அப்படிங்கிறது பீட் பண்ணுமா இல்லை அந்த படத்தோட வசூலுக்கு கிட்டக்கையாச்சு இந்த படம் வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அமரன் படம் அப்படிங்கிறது ஓவராலாக வேர்ல்டு வைடாக 340 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ இப்போ இந்த மதராசி படம் அப்படிங்கிறது இந்த வசூலை தாண்டுமா தாண்டாதா, இல்லை இந்த படம் அதிகபட்சம் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சினிமா அப்டேட்ஸை ரெகுலராக தெரிஞ்சுக்க நம்மளோட டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.